வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் சும்மா ஒரு கோயில்னு சொல்லிட முடியாது. அது ஒரு தெய்வீக மருத்துவமனைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஜார்க்கண்ட்ல தியோகர்ல இருக்கிற புகழ்பெற்ற பைத்தியநாத் கோயிலோட கதையை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். பொதுவா ஒரு புனித தலம்னா அது எவ்ளோ பழமையானது, அதோட கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் இல்லையா? ஆனா பைத்தியநாத் கோயிலோட தனித்தன்மையே வேற. அது அதோட பிரம்மாண்டத்திலேயோ பழமையிலேயோ மட்டும் இல்ல, அதோட உண்மையான சக்தி அதோட பேரிலேயே அதோட நோக்கத்திலேயே அடங்கியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல, மக்கள் அவங்க நோயெல்லாம் குணமாகணுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட வர்ற ஒரு தெய்வீக மருத்துவமனை. இந்த ஆழமான நம்பிக்கைதான் இந்த கோயிலுக்கு பைத்தியநாத் அப்படிங்கிற பேரையும் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக சக்தியையும் கொடுக்குது. அப்போ பைத்தியநாத்னா என்ன அர்த்தம்? வைத்தியர்களுக்கெல்லாம் இறைவன்னு பொருள். பாருங்க, அந்த பேரே அதோட நோக்கத்தை எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு. இது வெறும் உடம்புல வர்ற நோய்களை மட்டும் இல்ல, நம்ம ஆன்மாவில் இருக்கிற கஷ்டங்களையும் குணப்படுத்துற சிவபெருமானோட ஆலயம். இது வெறும் ஒரு நம்பிக்கை கிடையாது, இந்த கோயிலோட அடையாளமே இதுதான். அது மட்டும் இல்ல, இது ஏதோ ஒரு சாதாரண சிவன் கோயில்ல நினைச்சிடாதீங்க. இந்தியா முழுக்க இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஜோதிர்லிங்கம்னு என்னன்னு தெரியுமா? ஒளியின் லிங்கம்னு அர்த்தம். சிவனோட தெய்வீக ஒளி வெளிப்படுற மிக மிக சக்தி வாய்ந்த இடங்கள் தான் இந்த ஜோதிர்லிங்க தலங்கள். சரி, இந்த கோயிலோட ஆன்மீக சக்தி எந்த அளவுக்கு வலசுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் இங்க ஸ்ராவண மேளா திருவிழா நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் ஒரே நம்பிக்கையோட இங்க கூடி வருவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நம்பர் சுங்க ஒரு கணக்கு இல்ல. இது லட்சக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு சாட்சி. ஓகே, இந்த கதைகள், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமளே ஒரு பக்தரா நேர்ல போனா அங்க என்னெல்லாம் பார்க்கலாம், என்ன அனுபவிக்கலாம்? வாங்க ஒரு யாத்ரிகனோட கண்ணோட்டத்துல அந்த புனித இடத்துக்குள்ள நுழைஞ்சு பாப்போம். முதல்ல கண்ணை பறிக்கிறது இந்த கோயிலோட கட்டிடக்கலைதான். ஒரு அற்புதனே சொல்லலாம். அதோட உச்சியில செப்புத்தகடு வேஞ்ச கோபுரம் சூரிய ஒளியில பளபளன்னு மின்னும். கோயிலோட சுவர்கள்ல பாத்தீங்கன்னா புராண கதைகளை சொல்ற நுணுக்கமான சிற்பங்கள். அடையப்பா, பாரம்பரிய நாகரா பாணியில கட்டப்பட்ட இந்த கோயில் வளாகத்தை சுத்தி பிரகார பாதை இருக்கு. பக்தர்கள் அங்கதான் வலம் வருவாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு கோயில்ல கிடைக்கிற அனுபவங்கிறது வெறும் கட்டிடத்தை மட்டும் பொறுத்ததில்ல இல்லையா? அதை சுத்தி இருக்கிற இயற்கையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இங்க பாருங்க, கோடை காலத்துல வறண்ட வெப்பம், மழை காலத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமை, அப்புறம் குளிர்காலத்துல இதமான சூழல். இப்படி ஒவ்வொரு சீசனும் இந்த கோயிலுக்கு ஒரு புது அழகு கொடுக்குது. அதனால இங்க வர்ற பயணம் ஒரு விதத்துல இயற்கையோட இணைஞ்ச பயணமாகவும் அமையுது. வருஷம் முழுக்க இந்த கோயில்ல கொண்டாட்டம்தான். எப்பவும் சடங்குகள் விழாக்கள்னு உயிர் போடவே இருக்கும். குறிப்பா ஸ்ராவண மேளா, மகா சிவராத்திரி மாதிரி பெரிய பண்டிகைகளப்போ கோயிலோட ஒவ்வொரு மூலையிலையும் பக்தி வெள்ளம் கரை புரண்டு ஓடும். பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து நடந்து வர இந்த சடங்குகள் தான் இந்த கோயிலோட ஆன்மாவே உயிர் போட வச்சிருக்கு. நாம பாக்குற இந்த கட்டிடமும் இந்த சிற்பங்களும் இதெல்லாம் வெறும் கலைப்படைப்புகள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் காலத்தோட சாட்சிகள். சொல்லப்போனா இந்த கோயில் ஆயிரக்கணக்கான வருஷங்களா கல்லுல எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி. வாங்க அதோட பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பாப்போம். இப்ப இந்த டைம்லைனை பாருங்க. புராணங்கள்லயே இந்த கோயிலை பத்தி குறிப்புகள் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பாக்குற இந்த அமைப்பு பெரும்பாலும் 8லிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்டதுன்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் பாலா, சேனா மாதிரி சக்தி வாய்ந்த வம்சங்கள் எல்லாம் இந்த கோயிலை ஆதரிச்சு இன்னும் பெருசா வளர்த்திருக்காங்க. இன்னைக்கும் கூட அரசாங்கமும் அறக்கட்டளைகளும் இதை தொடர்ந்து பாதுகாத்து வர்றாங்க. இது ஒரு தொடர்கதை மாதிரி. சரி, ஒவ்வொரு பெரிய கோயிலுக்கு பின்னாலேயும் ஒரு ஆச்சரியமான தோற்றக் கதை இருக்கும் இல்லையா? பைத்தியநாத் கோயிலோட கதையும் அப்படிதான். ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த கோயில் ஏன் மிக சரியா இந்த இடத்துல இருக்கு? இதுக்கான பதில் இராவணனோட கதையில தான் ஒளிஞ்சிருக்கு. சிவபுராணத்துல என்ன சொல்லுதுன்னா, இராவணன் சிவனை நோக்கி பயங்கரமா தவம் இருந்து ஒரு ஜோதிர்லிங்கத்தையே வரமா வாங்கிட்டான். அவனோட ஆசை அதை இலங்கைக்கு கொண்டு போகணும்னு. ஆனா சிவன் ஒரு கண்டிஷன் போட்டார். வழியில எங்கேயாவது இந்த லிங்கத்தை நீ கீழே வச்சா அது அங்கேயே நிரந்தரமா நின்னுடும்னு. தேவர்களோட ஒரு சின்ன தந்திரத்தால இராவணன் அந்த லிங்கத்தை தியோகர்ல கீழே வைக்க வேண்டியதா போச்சு. அவ்வளவுதான், அந்த லிங்கம் அங்கேயே வேரூன்றுச்சு. இந்த ஒரு ஆச்சரியமான கதை தான் இந்த கோவில் ஏன் இங்க இருக்குன்னு நமக்கு விளக்குது. ஆக ஒரு பக்கம் வரலாறு, இன்னொரு பக்கம் புராணம், கூடவே கட்டிடக்கலை, சடங்குகள்னு இத்தனை ஒன்னா சேர்ந்து இங்க வர லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அவங்களோட இந்த நம்பிக்கை பயணம் எப்படிப்பட்டது?
முடிவா சொல்லணும்னா பைத்தியநாத் கோயில் வெறும் ஒரு வரலாற்றுச் சின்னம் கிடையாது. இது ஒரு உயிரோட்டமான மையம். இங்கு காலம், நம்பிக்கை, இயற்கை இந்த மூணும் ஒன்னு சேருது. கடந்த காலத்தோட கதைகளும் நிகழ்காலத்தோட நம்பிக்கைகளும் இங்கதான் கைகோர்க்குது. அப்போ இந்த கோயிலோட உண்மையான சக்தி எதுல இருக்கு? அது இந்த 4 விஷயங்களோட கலவையில தான் இருக்கு. இது வெறும் நோய்களை குணப்படுத்துற இடம் மட்டும் இல்ல. இது புராண கதைகள் நிஜமா மாறுற இடம், வரலாறு நம்ம கிட்ட பேசுற இடம், நம்ம கலாச்சாரம் கொண்டாடப்படுற இடம். இந்த 4 தூண்கள் தான் பைத்தியநாத் கோயிலை இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்துது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு இடத்த எது புனிதமாக்குத? அதோட ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறா, இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த புராண கதையா, இல்லனா அங்க குவிற லட்சக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா? ஒருவேளை பைத்தியநாத் கோவில் நமக்கு காட்டுற மாதிரி இந்த மூணும் ஒன்னா சந்திக்கிற இடத்துல தான் காலத்தையே வெல்லக்கூடிய அந்த தெய்வீகம் பிறக்குதோ?